தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி தான் சைக்கோபை இந்த மாதிரி டைம்ல வந்து வரும், ஆத்மாக்கள் வரும் மேடம். நம்ம ஃபுல்லா எமோஷன்ஸ் ஏதோ வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எமோஷன் நமக்கு வீக்கா இருக்குன்னா ஸ்ட்ராங்கா எமோஷன் ஸ்ட்ராங்கா பரப்புலேருந்து இருக்கும். ஒரு லேடியை பார்த்த மலேசியா 73 வயசு இந்த மாதிரி ப்ராப்ளம். 73 வயசு. எஸ். மார்னிங் ஃபுல் மூன் நியூ மூன் cannot sleep. 3 நாள் தூங்க முடியாது. அவங்க அட்டாக் வர அவங்களுக்கு. கிளாஸ் வந்த பிறகு she is fine. யுஎஸ்ல பார்த்தா டாலஸ்ல அவங்க அதே பார்த்தா சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி மேடம் இப்போ ஃப்ரீயா இருக்காரு. 54 வயசு ஆகுது. எவ்வளோ சார் நல்ல கோயில் கட்டினவங்க மேடம், சொந்த கோயில் வச்சிருக்காங்க. எவ்வளோ வந்து ஆத்மாவில் வருதுல்ல. ப்ளீஸ் இது மாதிரி வருவாங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, படிங்க, மாதிரி கிளாஸ் உட்காருங்க, சண்டே பிளஸிங் உட்காருங்க, ஃபுல் மூன் பிளஸிங் உட்காருங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே சரிங்களா? நெக்ஸ்ட் மனநிலை பாதிப்புகள், பைத்தியம், மனநிலை 3 நாள் மேடம், 3 நாள் ஃபுல் மூன் நியூ மூன். இந்த ஃபுல் மூன் நியூ மூன் ஆன வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பைத்தியம், மனநலம் பாதிக்கிறது, மனசோர்வு, சுவாதீனம் இல்லாமல் இருப்பது, தலையில் நோய், கை கால் வலி, இடுப்பு, குழப்பமான மனநிலை, வெறி பிடித்தல், வெறித்தனமான நிலைமைகள், பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறது, பைத்தியம் பிடிக்கிறது, ஆன்ம கற்பழிப்பு, இதெல்லாம் மனநிலை பாதிப்புகளை நடக்க முடியும் சொல்றேன். நடக்க முடியும் மேடம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சில நேரங்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பூட்டி இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. அதனால எங்கே கொஞ்சம் ரூம்ல போட்டது இல்லை கை காலை போட்டு அப்படி லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு நாளைக்கு போடுவாங்க, தூக்கப்படுவாங்க, அத்துவாங்க. அடுத்தது மனநிலை பாதிப்புக்கு பீரியட்ஸ் கூறும் காரணங்கள் ஆன்மாக்கள் தொடர்பு, முற்பிறவி தொடர்பு, வெண்மந்திரம், கருமந்திரம், சாபங்கள், பச்சை குத்துதலில் இருந்து வரும் தொடர்புகள், கனவில் துரத்துபவர்கள், முகமொழிகள் போன்ற ஆபரணங்களில் இருந்து வரும் இணைப்புகள், எந்திரங்கள் போன்ற ஆன்மீக ஆபரணங்களிலிருந்து வரக்கூடிய இணைப்புகள், இதன் மூலமாக மனநிலை பாதிக்கப்படலாம். எல்லாருமே டெட்டு போட்டுருக்காங்க. டாட்டோ தபரி போட்டுருக்காங்க டெட்டு. அது எவ்வளவு கமிஷன் வரும்? இப்போ சும்மா டாட்டோ ஒரு நல்ல சும்மா டாட்டோ போடுறதோட வேற ஏதாவது நைட்டே கரெக்ட் ஆகும். இதான் நல்ல டெஃபினிஷன் டெட்டு. சரி ஒரு அழகா இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு யார் போட்டா? டாட்டோ தான். என்ன வேலை? அது தெரியாது. அவங்க போடுறது மூலமா தான் அது கரெக்ட் ஆகும். அந்த டாட்டோ போடுறது தான் நிறைய மேடம் நம்ம ஐயர் இல்லை மேடம். அவங்க எல்லாம் பரிசு கொடுப்பான். அவர் மூலமா வருது தெரியும். சரிங்களா? அடுத்தது பீரியட்ஸ் ஒளிவழிகள், முற்பிறவி தொடர்புகளை செயல்நிலைப்படுத்துதல், ஆன்மா உயர்வு, இருந்த சக்திகள் நீக்கம், தாந்திரிகம், அமானுஷ்ய நடைமுறையை நிறுத்துதல், அமானுஷ்ய நடைமுறைகளை கடைபிடிக்கும் இடங்களுக்கு செல்வதை நிறுத்துதல். இந்த பாதிப்புகள் நமக்கு வராமல் தீர்வு என்னன்னா அந்த முற்பிறவி திறனை சமப்படுத்துறது, ஆன்மா உயர்நிலைக்கு கொண்டு போறது. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லலாம், இருந்த சக்தியை பிளாக் பூட்டிக்கு ரிப்போர்ட் பண்றது, தாந்திரிகம், அமானுஷ்ய நடைமுறைகளை நிறுத்துறது. இதுக்கான வழிகள்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். நமது சந்திரனை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நமது சந்திரன் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. நமது சந்திரன் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது. அண்டவழி பாசிட்டிவ் பிராணம் எல்லாம் பிரபஞ்சத்தில் வந்து மேடம் பார்த்தீங்களா? தெய்வீக ஆற்றல் ஓட்டம் கிரவுன் சக்கரத்திலிருந்து அண்டவழி பிராணனை பெறுதல். சில உறுதிமொழிகள் நமக்குள் அண்டவழி பிராணனை ஓட்டத்தை செயல்படுத்த முடியும். கிரவுன் சக்கரத்திலிருந்து அண்டவழி பிராணனை பெறுதல், அதாவது இந்த கிரவுன் சக்கரம் மூலமாக எப்படி அண்டவழி பிராணம் வந்து நம்ம பார்க்க போறோம். தெய்வீக ஆற்றல் ஓட்டம். இப்போ அண்டவழி பிராண சக்தி வரதுனால அதோடைய சக்தியை வந்து எப்படி வருதுங்கிறத அந்த படத்துல காட்டுறாங்க. சார் இப்போ இந்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ அயம் சொல்றீங்க, முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு சொல்றீங்க, சொன்னோடனே அந்த பொதுவாக இப்போ நம்ம சொல்லலாம்
சுத்தல மேடம் சரிங்களா சுத்துதா 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 எல்லாருக்கும் சுத்தம் ஏன் மேடம் ஏன் சுத்தம் ஏன் சுத்தம் மேடம் ஏன் சுத்தம் எல்லாமே முதல்ல வந்து திருக்குறள் லேடிஸ்ல பீரியட்ல ஹீல் பண்ணீங்க ஆமாங்க மேடம் ஹீல் பண்ண வந்து இறைவனை கனெக்ட் பண்ணுவாரு மேடம் இறைவனை வந்து கனெக்ட் பண்ணி ஹீல் பண்ணுவாரு யாரு 10 மணிக்கு வந்தாங்க யார் ஒரு 4 மணிக்கு வந்தாங்க 4 மணிக்கு யார் வந்தா 4 மணிக்கு யார் வந்தா ஏய் ஒரே நீ எவ்வளவு ஆள் தெரியுமா யார் ஒரு இப்பதான் யார் இப்ப வந்தாங்க எப்ப வந்தீங்க பாருங்க உட்காருங்க பாட்டு பண்ணி வந்தவர் நீங்கெல்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணீங்க திருப்பூர் இருக்கிற லேடிஸோட மாத வலியும் ஹீல் பண்ணீங்க ஆமா இல்லையா மேடம் அந்த மாதிரி ஹீல் பண்ணும்போது இறைவன் பிறகு நேரம் இங்க வரும் ஒரு கிரௌண்டுக்காக வரும் வரும்போது நீங்க ஹீல் பண்ணி நம்ம தெரிஞ்சுங்களா பண்ணீங்களா பாருங்க எல்லாத்துக்கும் வரும் சரிங்களா ஏதோ வந்து ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க மார்னிங் அப்ப நம்ம தூக்குது பாத்தீங்களா எல்லாம் பண்ணலாம் தூக்குனா கூட பண்ண மேடம் பதக்க வரும் எல்லாத்துக்கும் தூக்குறது மேக்கப் கம்பம் தானே எல்லாத்துக்கும் வரும் அதனால தான் நீங்க செய்யணும் இது செய்யணும் மேடம் பாருங்க அந்த அந்த பண்ற பாத்தீங்களா அந்த மாதிரி பண்ணி வரும் எல்லாத்துக்கும் யாரும் நிக்க முடியும் நீங்க தான் பண்ணணும் மேடம் இந்த மந்திரம் சொன்னீங்களா இந்த மந்திரம் சொன்னீங்களா என்ன மந்திரம் உட்காருங்க போங்க போங்க இருங்க அதை சொல்லுங்க She is wearing tattoo. ஒரு பென்ஸ் கார் வெளியே நிக்குது. காரை கொஞ்சம் எடுத்து சொல்றாங்க. யாருப்பா பென்ஸ்? போப்பா. புடிச்சா ஏன் எத்தனை போடுறது நேரம் போடுறது தானே புடிச்சா புடிச்சா இப்போ சார் நீங்க அவரே அப்ப நாங்க எல்லாரும் வருவோம் சார். இதுதானே Saturday. டாட்டூஸ் கொஞ்சம் டீப் பண்ணுங்க மேடம் சார் வெயிட் பண்ணி ஆஃப்டர் லஞ்ச் சரி மேடம்